வரக்கூடிய 2026 தேர்தலில் பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைந்து போட்டிட்டாதான் அதிமுக வெற்றி பெற முடியும், இல்லைன்னா அதிமுகவுக்கு 2026 தேர்தல் தாழ்வு தான் அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்வது அவருடைய கருத்தாக எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் இணைவதற்கு தயார் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்தது என்ன செய்கிறார் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் கொடுக்கிறார். அதுக்கு என்ன பொருள்? கட்சியை எதிர்த்து தேர்தல் களத்தில் நிற்கிறார், எதிரிகளோடு சேர்ந்து இணைந்து எங்களை எதிர்க்கிறார். அதற்கு என்ன பொருள்? தலைமை கழகத்திலே அடியாட்களை அடிக்கிறார், பொருளை சேதாரப்படுத்துகிறார். அதற்கு என்ன பொருள்? நான் ஒரு கருத்தை இங்கு வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக இதே போன்ற ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இந்த கட்சிக்கு தலைமையேற்க வைக்கக்கூடாது என்பதற்காக சில பெருந்தலைவர், ஏன் குறிப்பாக சொல்லுகிறேன், ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சில தலைவர்கள் இணைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் அன்னியார் ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தினார்கள். முன்னிறுத்தி முதலமைச்சர் பொறுப்பையும் கொடுத்தார்கள். அதற்கு பின்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி கவிழ்ந்த பின்பு தேர்தலும் வருகிறது. அந்த தேர்தலில் ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தி மறைந்த முன்னாள் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிரிவாக நிற்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொண்டருடைய செல்வாக்கோடு ஒரு பிரிவாக நிற்கிறார்கள். ஜே என்று அதற்கு பெயரிடப்படுகிறது. அப்படி பெயரிடப்பட்டு தேர்தல் களத்திலே அந்த வாக்கு வங்கிகளை பார்க்கின்ற பொழுது மக்களும் அதிமுக தொண்டர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நிரூபணமாகிறது. அன்னியார் ஜானகி அம்மையார் அவர்கள் எந்த வகையிலாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று ஜானகி அம்மையாரை பயன்படுத்துவதற்கு இந்த தலைவர் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஜானகி அம்மையார் முடிவெடுக்கிறார். என்ன என்று சொன்னால், இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் என்னுடைய கணவர் உருவாக்கிய இந்த இயக்கம் பாழ்பட்டு விடக்கூடாது. மக்கள் சக்தி அந்த அம்மையாரிடத்தில் இருக்கிறது, தொண்டர்கள் அந்த அம்மையார் பக்கத்தில் இருக்கிறார்கள். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக என்னை இவர்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். முடியாது என்று சொல்லி நேரடியாக புரட்சித் தலைவி அழைத்து, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சியை நீ வழிநடத்து, உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தலைமை கழகத்தை கொடுத்து விட்டு ஒதுங்கிவிட்டார்கள். இந்த கட்சியினுடைய எல்லா வகையிலும் உரிமை கொண்டாடிய, உரிமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தலைமை கழகமே தன்னுடைய பெயரில் தான் வாங்கப்பட்ட அந்த தலைமை கழகத்தையே கட்சிக்கு அளித்த அந்த அம்மையார் கட்சியினுடைய நலன் கருதி ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் சிலர் இந்த கட்சியிலே உள்ளே நுழைந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு, அதிகாரத்தை அனுபவித்து, பணபலத்தை அனுபவித்து விட்டு, வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு இன்று இந்த கட்சியை அழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன நிலை? என்ன இரட்டை வேடம்? என்ன இரட்டை நாக்கு?